கிடைக்கும். 2025 அருமையான ஜோக்கே தான். அதிமுக திமுக தான் போட்டி. இவெல்லாம் நான் தான் சொல்லக்கூடாது. களத்திலே கிடையாது, அவங்க களத்திலையும் கிடையாது, இனத்திலையும் கிடையாது, எங்கேயும் கிடையாது. களத்தில் நிக்கிறது அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா, வெல்ல போவது யாரு? அங்க நிக்கிறது மதம் கொண்ட யானை. அதிமுக எடப்பாடி பின்னாடி சினம் கொண்ட சிங்கமாக எடப்பாடி நிற்கிறார். சினம் கொண்ட சிங்கத்தோடு தோற்று ஓடும் மதம் கொண்ட யானை. இதுதான் வரலாறு படைக்கும். அதிமுக வெல்லும், ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதலமைச்சராவார். ஆனால் எல்லா வழியிலும் பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்கின்ற தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் தான். அவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். சட்டமன்றத்தில் இன்னைக்கு கதாநாயகனாக இருக்கிறார். திமுக ஆட்சியை இனிமே நீங்கள் பிடிச்சு தாங்க முடியாது. அது கவிழ்கின்ற கப்பல், மூழ்கின்ற கப்பல், முடிந்து போன கப்பல். ஆகவே அதை இனிமேல் செய்ய முடியாது. அதிமுக இன்னைக்கு பெருநடையோடு எடப்பாடியார் தலைமையில் அருமையான கூட்டணி அமைத்து வெற்றி நடை போடுகிறது. இந்த கப்பல் கரை சேரும். இதுல ஏறுறவங்க ஏறிக்க வேண்டியதான். அது மாதிரி நேரா போய் சென்னை துறைமுகத்தில் நிக்க போய் கோட்டைக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான். அது எல்லா கட்சியிலும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். அதை ஐயா ராமதாஸ் சரி செஞ்சிருவார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. பாமக என்ன பெரிய பிரச்சனை? ஏற்கனவே பிரச்சனை வந்துச்சு 2 மாதத்துக்கு முன்னாடி, சரி இல்லையா? இதை சரி பண்ணிடுவார். இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர் எடுத்திருக்கின்ற முடிவு சரியான முடிவு என்பது சிறுபான்மை மக்களுக்கும் தெரியும், இயக்கம் நடத்துகின்ற சிறுபான்மை தலைவர்களுக்கும் தெரியும். ஆகவே அவர்கள் சில கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்கின்ற காரணத்தினால் அவர்கள் சில அறிக்கையில் விடலாம். அதற்காக அந்த ஓட்டுகள் எல்லாம் எங்களை மீறி போய்விடும், எங்களுக்கு வராது என்ற அர்த்தம் அல்ல. எங்களுக்கும் வரும். எங்களுக்கும் சிறுபான்மை ஓட்டுகள் உறுதியாக விழும், வரும். அதுல என்ன சந்தேகம் கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர்களை நம்பி திமுகவை நம்பி அவர்கள் கெட்டவர்கள். அதிமுகவை நம்பி சிறுபான்மை மக்கள் கெட்டதாக வரலாறே கிடையாது. எடப்பாடியாரை நம்புகிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு துணையாக, பலமாக, பக்க துணையாக அவர் இருப்பார். ஆகவே எங்களுக்கு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் உறுதியாக விழும். ரைடுக்கு பயந்து போய் அறிவாலயத்தில், கோபாலபுரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில், மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நேரத்தில், அவர்கள் ரைடு செய்த நேரத்தில் கீழே கலைஞரோடு கூட்டணி பேசிய கட்சி திமுக. ஆகவே ரைடுக்கு பயந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் பயந்து போய் கூட்டணியை அன்னைக்கு முடித்தார்கள். ராஜீவ்காந்தி கொலையிலே சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி விசாரணை கமிஷனால் தெரிவிக்கப்பட்ட திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. இதுதான் ஒவ்வாத கூட்டணி, ஒப்பாத கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. அதிமுகவும் பிஜேபியும் புரட்சித் தலைவி அம்மாவால் அமைக்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான். ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் கட்சி இயக்கம் நடத்தவுள்ள அத்தனை பேரும் வெற்றியினுடைய இலக்கை நோக்கித்தான் செல்வார்கள். அந்த அடிப்படையில் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி என்றுதான் சட்ட வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி, வரவேற்கத்தக்க கூட்டணி என்று மக்கள் பேசுகிறார்கள். எங்களுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்களுடைய பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் சொல்லிட்டார், திமுகவை தோற்கடிக்க எண்ணுகின்ற யாருடனும் நாங்கள் கூட்டு சேருவோம். நாட்டு மக்களுக்காக நல்ல எண்ணத்தோடு சுபிட்சமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற, தமிழகத்திற்காக உழைக்கின்ற கட்சிகளோடு, திமுக இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்போம் என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கின்றார். அவர்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, எடப்பாடியார் தான். இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார். ஆக எடப்பாடியார் சம்பந்தமான முடிவுகளை அவர் தான் எடுப்பார், அவர் தான் அறிவிப்பார். அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு ஈழ போராளி, தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர். அவர் எந்த காலத்திலும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர். ஈழத்திலே 3 லட்சம் ஈழத் தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடும் திமுகவோடும் ஒரு காலம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அதை என் சவம் கூட ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. இன்றைக்கு அவர் அங்கே வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அதிமுக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இது போன்ற கடுமையான வார்த்தைகளை எந்த அரசியல் கட்சியின் மீதும் சுமத்தவில்லை. யார் மீது கூட்டணி சம்பந்தமாக இப்படி ஒரு அழுத்தமான விஷயங்களை சொன்னதும் கிடையாது. எங்களுடைய பொதுச்செயலாளர் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. இந்தியாவுடைய வலுவான அரசு இருக்க வேண்டும், பிரச்சனையான அரசு இருக்க வேண்டும், அது தமிழகத்துடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், அதற்கு கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச்செயலாளர்
எல்லோரிடத்திலும் கலந்து பேசி மக்களுடைய எண்ணங்களை அறிந்து, சமூக ஆர்வலர்களுடைய எண்ணங்களை அறிந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றார். ஆகவே மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் அவர்களுக்குள் ஒரு பயம் வந்து விட்டது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் நேற்றிலிருந்து இன்று வரை செல்வ பெருந்தகை உலகுகிறார். என்ன சொல்லுகிறார் செல்வ பெருந்தகை? அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது என்று சொல்கிறார். எப்படி ஈழத்தினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? திமுகவோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்தேகப்பட்ட கட்சி திமுக. ஆகவே சந்தேகப்படக்கூடிய கட்சியாக திமுக கூட்டணி தான் இருக்கிற ஒழிய அண்ணா திமுக வெளிச்சத்தோடு இருக்கிறது, விஷயத்தோடு ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார். எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி. ஆகவே இது ஒரு வெற்றி கூட்டணி. அவங்க எங்களுடைய சகோதரி தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் பொதுச் செயலர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அவர் எப்போதுமே தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக சொல்லக்கூடியவர். அவர் அதிமுக கூட்டணி இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டணி அறிவிப்போம். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு கட்சிகளும் அதிமுக தலைமையோடு எடப்பாடியோடு பேசி முடிவெடுத்து அறிவிப்பார்கள். அதற்கு தேர்தல் கால அவகாசம் இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து அந்த கூட்டணிகள் வரும், பலமான கூட்டணி அமையும். நிறைய கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் நெருங்க மாதம் ஒரு கட்சி சேர்ந்துட்டு இருக்கும். ஒரு மாதத்திற்கு ஒரு கட்சி 2 கட்சி சேர்ந்துட்டு இருக்கும். நீங்கள் எதிர்பாராத திருப்பம் எல்லாம் வரும். அதையெல்லாம் செய்தி முடிக்கக்கூடிய இடத்தில் மனிதர்கள் மாமனிதராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் செய்து முடிப்பார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கொள்கைகள் அடிப்படையில் தான் தமிழகத்துடைய ஆட்சி அமைப்போம், எடப்பாடியார் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குவார் என்று பிஜேபி அறிவித்திருக்கின்றது. ஆகவே அனைத்து அண்ணாவோட தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி தான். இதுல மாறுபட்ட கருத்து கிடையாது. அதுதான் அவரு பாரதிய ஜனதாவுடைய தலைவர்கள் ஒருவரான உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாங்களே. சித்திரை ஹோட்டல வச்சு கூட்டியை சொன்னாங்க. நேரா எங்களுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாருடைய வீட்டுக்கு நேரா போனாங்க. நீங்க எடப்பாடியார் வலுவா இருக்கிறார், எடுத்த முடிவில் திறமையாக இருக்கிறார், சொன்ன வார்த்தைகள் உறுதியாக இருக்கிறார் என்று தெரிந்ததனால்தான் பிஜேபி அரசாங்கம் இவரை நம்பலாம், இவரை நம்பி களத்தில் நிற்கலாம் என்ற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கு எங்களோடு பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து இணக்கமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தேர்தல் கூட்டணியை நேற்று அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு அற்புதமான நாள், பங்குனி உத்திரம், மகாலட்சுமி திருமண நாள். இன்றைக்கு பௌர்ணமி. இன்றைக்கு தான் அவருடைய ஆதரவு நிறைய வருகிறது. இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு என்பது இருக்கத்தான் செய்யும். எதிர்ப்பு என்பது எந்த இயக்கத்துக்கு இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகளுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும். எதிர்ப்பு தெரிவிக்கின்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள். அவர்கள் இந்த கூட்டணியே வராமல் அவர்கள் தனியா இவர்கள் தனியா பிரிந்து நின்றால் நமக்கு ஈஸி என்று நினைத்தார்கள். நாங்கள் அதற்கு தயார், எங்களுடைய பொதுச் செயலரும் அதற்கு தயார். நாங்கள் யாரோடு கூட்டு சேராமல் நிற்பதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்தோம். ஆனால் அதே திமுக நிற்க வேண்டுமே. அதிமுக தனிச்சு நின்னா திமுக தனிச்சு நிற்கணும் சவால் வரட்டும். எடப்பாடியார் தனிச்சு நிற்பாரு, களத்தை சந்திப்பார், மக்களை சந்திப்பார், தேர்தலில் வெல்லுவார். அந்த திறமை, பக்குவம், வலிமை, வல்லமை அதிமுக இருக்கு, எடப்பாடியாருக்கு இருக்கு. திமுக இருக்கா? திமுக முதலமைச்சருக்கு இருக்கா? ஏன் பயப்படுறாங்க அவங்க? நாங்க சேர்ந்த ஏன் நீங்க பதறீங்க? உங்க கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனை. உங்க கட்சியுடைய அமைச்சர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேவலமா பெண்களை சித்தரிக்கிறாங்க, பெண்களை பேசுறாங்க. சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் அமைச்சர் பொன்முடி அசிங்கமா பேசுறாரு. எல்லோருடைய மனங்களை புண்படக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அமைச்சர்களை வச்சிருக்க நீங்க தான் உங்களை சரி பண்ணிக்கணும். அதிமுக யாரையும் குறைச்சி பேச மாட்டோம். சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் நல்லவராக வாழக்கூடியவர், வளரக்கூடியவர், ஆட்சி செய்யக்கூடியவர் எடப்பாடியார். இது சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ மக்களுக்கும் தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கும் தெரியும். யாரையும் எடப்பாடி இருக்கின்ற இடத்தில், அதிமுக இருக்கின்ற இடத்தில் எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு உறுதியாக